ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 60 மணி பற்றாது. இப்போ செவ்வாய்க்கிழமை என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது என்ன உடம்பு சரியில்லை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நேற்றுமே காலையில் ஒரு 10:15 மணிக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 12:30 மணி வரைக்கும் அவசரப்பட்டேன். முந்தா நேற்று தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் ஏற்றின்னு வந்திருக்கேன். திருப்பியும் எங்கேயோ போகிறதுன்னு சமாளித்து திருப்பியும் முடியெல்லாம் போகலாம் அப்படி முடிவு பண்ணி அப்படியே ஒரு வழியாக சமாளிச்சுட்டேன். இப்போ காலையில் வந்து இங்கே ரைஸ் வந்துடுச்சு. அடுத்து வந்து இங்கே அப்பளம் போட்டு கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி. அப்புறம் இங்கே முட்டை 3 அவிச்சிட்டு பூண்டு மிளகு எல்லாம் அரைச்சி போட்டு குழம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக சளிக்கெல்லாம் நல்லது. இங்கே வந்துட்டு காலையில் புளி பணியாரம் தான் போட்டிருக்கேன். புளி பணியாரத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம சட்னி தான் பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும் யோசிச்சு இந்த கொத்தமல்லி புதினா சட்னி இன்னும் லஞ்சுக்கு பேக் பண்ணுற வேலை இருக்குது. இப்போ இங்கே வந்து அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி உடம்பு சரியில்லாம் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. மகள் மாதிரி அவங்க ஏன் வந்து கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறீங்க, உடம்பு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தால் அதை இந்த நம்ம வேலையை ஒருத்தர் செய்யணும் இல்லைங்களா. அது இங்கே ஆள் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு வேளை 2 வேளை நம்ம ஹோட்டலில் வாங்கி கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் வேலைக்கு நம்ம செய்ய முடியாத காரணத்தினால நான் நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நான் அழுதுத்தான் இருந்தேன். ஏன் இப்படி ஆகுது, நம்ம உடம்பு நம்மளால் வேலை செய்ய முடியல, அந்த அழுதான் வேலை எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னோடய நன்றி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு. இங்கே தயிரும் இருக்குது. என்ன ஒன்றா காட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. மறதி ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாக அடி ரசம் வச்சுருக்கேன். அதுவுமே எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்னு நினச்சிருக்கலாம். மூச்சோட சிரமப்பட்டதுனால போனதுனால ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 80% தான் இருந்திருக்கு. நல்ல வேலை ஞாயிற்றுக்கிழமை நான் போனதே ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லைன்னா வேறு என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா. எதுக்காக நான் இந்த பதிவு பண்ணுறேன் அப்படிங்கன்னா, உங்களுக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஆஸ்துமா மாதிரி தான் அதுதான் சொல்லியிருக்காங்க. அலர்ஜி ஆஸ்துமா எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியில் இதால் தான் அப்படிங்கிற மாதிரி மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. உங்களில் யாராவது பார்க்குறவங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மயக்கமாக மூச்சோட சிரமமாக பாடியெல்லாம் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து டைம் டிலே பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிடுங்க. இது வந்து உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணாச்சு. பூண்டு மிளகு குழம்பு, முட்டை, கத்திரிக்காய் பொரியல், அப்பளம் கூட்டு, தயிர் சாதம். இங்கே வந்துட்டு மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து புளி பணியாரமாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு செட்டு ஊற்ற வேண்டியிருக்கு.